வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசியை பற்றி. ரிஷபராசிக்காரங்க நீங்கள் வெளியே அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் நிம்மதியை தர முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் உங்கள் நிம்மதியை யாராவது காப்பாற்றினாங்களா? இந்த கேள்வி தான் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓடுது. ரிஷபராசிக்காரங்க அப்படின்னாலே பொறுமை, நிலைத்தன்மை, உறுதியான மனசு. ஒரு முறை யாரையா நம்பிட்டா கடைசி வரையும் விட்டுடாத குணம். இந்த குணமே உங்கள் வாழ்க்கையில் பல தடவை உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. இவங்க மாற மாட்டாங்க, நம்ம பொறுமையாக இருந்தால் சரியாகிடும் அப்படின்னு நீங்கள் காத்திருந்த இடத்துல காயம்தான் கிடைச்சிருக்கு. இப்போ உங்கள் தெய்வ கணக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கணக்கை ஆரம்பிக்க போகுது. அது என்ன அப்படின்னா, முதல்ல உங்கள் மனசு மாறுது. யாருக்காக எவ்வளவு தூரம் போகணும், எங்கே நிறுத்தணும் அப்படின்னு ஒரு எல்லை வருது. அந்த எல்லை தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமாகவும் இருக்குது. வேலை, தொழில் விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க இது வரைக்கும் பின்னால் இருந்து உழைச்சவங்க. ஸ்பாட்லைட் வேணும்னு நினைப்பாங்க, ஆனால் இப்போது அந்த ஸ்பாட்லைட் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு நபர் உங்கள் உழைப்பை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இவர் இல்லாமல் இது நடக்காது அப்படின்னு ஒரு ரெகக்னிஷன். அது சின்னதாக தோணலாம், ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய வாய்ப்பே இருக்குது. பண விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க சேமிக்க தெரிஞ்சவங்க, ஆனால் சேமித்த பணத்தை உறவுக்காக, பாசத்துக்காக, எதிர்பார்ப்புக்காக இழந்த அனுபவமும் இருக்குது. இப்போது தெய்வ கணக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, பணம், பாதுகாப்பு, பணம், சுயமரியாதை. யாருக்காகவும் உங்கள் ஃபினான்ஷியல் சேஃப்டியை பணைய வைக்காதீங்க. காதல் விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ஆழமாக நேசிப்பாங்க. அறையாக நேசம் கிடையாது, முழுசாக தான். ஆனால் அந்த முழுசையும் பெற தகுதி இல்லாதவங்க பெற்றுக்கிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வரும். நம்ம காதலிச்சோமா இல்லை பழகிட்டோமா அப்படின்னு. இந்த புரிதல் வழியோட தான் வரும், ஆனால் அதே புரிதல் உங்களை விடுவிக்கும். குடும்ப விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பொறுப்பு அதிகரிக்கும். எல்லாரும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கையே நீங்கள் காப்பாற்றுவீங்க. ஆனால் உங்கள் மனசு சோர்ந்து போயிடும். இந்த நேரத்தில் தெய்வம் ஒரு நபரை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுப்பும். அந்த நபர் உங்களுக்கு ஆதரவு மாதிரி இருப்பாங்க. நீ தனியாக இல்லை அப்படின்னு உணர வைப்பாங்க. ஆரோக்கியம் பெரிய பிரச்சனை கிடையாது, ஆனால் சோர்வு கனமாக தான் இருக்கும். இது எல்லாமே உள்ளுக்குள்ளே தேர்ந்த அழுத்தம்னு சொல்லலாம். அதை வெளியே விட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பும் மனசும் இலகுவாகும். ரிஷபராசிக்காரங்க நீங்கள் மெதுவாக நகர்வீங்க, ஆனால் ஒரு முறை நகர்ந்துட்டீங்க அப்படின்னா யாராலையும் நிறுத்த முடியாது. இந்த நேரம் அந்த நகர்வுக்கான நேரம். இதுதான் தெய்வத்துடைய கணக்கு. ரிஷபராசிக்காரங்க நீங்கள் அமைதியாக இருப்பதனால உங்களை எல்லாரும் எளிதாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய அமைதி பல விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே சேமிச்சிருக்கு. சொல்ல முடியாத வலி, காட்ட முடியாத கோபம், விட்டு போக முடியாத பாசம், இந்த மூணும் ஒரே நேரத்தில் உங்கள் மனசை இழுக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தாங்கிறது பொறுமை இல்லை, சில விஷயங்களை விட்டுடுறதும் புத்திசாலித்தனம் தான். இந்த புரிதல் வந்ததுமே உங்கள் வாழ்க்கையில் முதல் மாற்றமே ஆரம்பமாக போகுது. வேலை, தொழில் விஷயத்தில் ஒரு சின்ன அழுத்தம் இருக்கும். இதுக்கு மேலே நான் தான் எல்லாமே பண்ணணுமா அப்படின்னு உங்கள் மனசு கேட்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு வாய்ப்பு மெல்ல மெல்ல உங்கள் பக்கம் நகர்ந்து வரும். அது உங்கள் உழைப்புக்கான முன்னேற்றம். அவசரமாக முடிவு எடுக்காதீங்க. உங்கள் வேகத்தில் நீங்கள் நகர்ந்தாலே போதும். பண விஷயத்தில் இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். பாசத்துக்கும் பணத்துக்கும் ஒரு அளவு கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்த ஒரு உதவி திரும்ப வராமல் போகலாம், ஆனால் அதனால் உங்கள் மனசு கடினமாக மாற வேண்டாம். அந்த அனுபவம் உங்களை புத்திசாலியாக மாற்றுது. காதல் விஷயத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு மனசு ரெண்டாக பிரியும். ஒரு பக்கம் பழைய நினைவு, மறுபக்கம் புதிய வாழ்க்கை. இன்னும் ஒருத்தருக்காக நான் காத்திருக்கணுமா அப்படின்னு உங்கள் மனசு குழப்பும். தெய்வ கணக்கு சொல்கிறது, காத்திருப்பது மரியாதை உள்ள இடத்துல மட்டும்தான். உங்கள் மரியாதையை கேள்விக்குறியாக எந்த உறவும் நீடிக்காது. குடும்ப விஷயத்தில் ஒரு முக்கியமான பேச்சு வரும். சில விஷயங்களை வெளிப்படையாக பேசப்படும். அது முதல்ல சற்று கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அந்த பேச்சு பல நாளாக மனசில் அடக்கி வச்ச பாரத்தையே இறக்கிடும். ஆரோக்கியம் உடம்பு சொல்கிறத விட மனம் சொல்கிற சிக்கல்களை நல்லாவே கவனிங்க. தூக்கம் வராத இரவுகள், எதிலும் ஆர்வம் இல்லாமல், இது எல்லாமே உடம்பு இல்லை, மனசு சோர்ந்திருக்கு. உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. அது சுயநலம் கிடையாது, அது சுய சிகிச்சை. ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு மௌன சக்தி. அதிகம் பேசாதீங்க, அதிகம் காட்டாதீங்க. உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை மட்டும் போதும். அந்த நம்பிக்கையை உங்கள் வழியை திறக்கும். ரிஷபராசிக்காரங்க நீங்கள் மெல்லமாக மாறுவீங்க, ஆனால் அந்த மாற்றம் நிலையானதாக இருக்கும். இது தற்காலிகமான சந்தோஷம் கிடையாது, இது வாழ்க்கையுடைய மாற்றம். இதுதான் தெய்வத்துடைய கணக்கு. அப்படி பார்க்கும் பொழுது தெய்வம் எப்பொழுதுமே உங்களுக்கு துணையாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதிலிருந்து தப்பிச்சு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கீங்க உங்கள் பழைய நிலைமைக்கு.
ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் பல தடவை உங்கள் மனசோட போராடி இருக்கீங்க. நான் மாறலாமா இல்லை இதே மாதிரி இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த கேள்விக்கே தெய்வம் பதில் கொடுக்குது. நீங்கள் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்களை பயன்படுத்துகிற இடத்துலேருந்து நீங்கள் நிற்கக்கூடாது. இதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையுடைய ஒரு பாடமாக இருக்குது. ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு தூரமாவாங்க. அது நடக்கும்போது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். நம்மளால் ஏதாவது தவறு அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை குற்றம் சொல்லிக்குவீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் தவறு இல்லை. அந்த நபருக்கு உங்களுடைய பொறுமை, உங்களுடைய உண்மை சுமையாக இருந்துச்சு. அதனால தான் தெய்வம் அந்த நபரை அகற்றுறது. வேலை விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க ஒரு முக்கியமான முடிவை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துடலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இப்போது அந்த முடிவு தானாகவே உங்கள் முன்னாடி நிற்கும். தப்பிக்க முடியாத சூழல் அந்த நேரத்தில் பயப்படாதீங்க. ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஏற்கனவே சரி என்னன்னு உங்களுக்கு தெரியும். பண விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன நிம்மதி வரும். பெரிய பணம் இல்லை, ஆனால் மனசு நிம்மதியாக வைக்கிற ஒரு வரவு. அதுதான் இப்போ தேவையானது. இனி பணத்தை விட பணத்தால் வரக்கூடிய நிம்மதி முக்கியமாக இருக்கும். காதல் விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு. இது காதலா இல்லை பழக்கமா அப்படின்னு யோசனையாக இருக்கும். இந்த தெளிவு வந்ததுமே உங்கள் மனசு கொஞ்சம் லேசாகவும் செய்யும். பழைய உறவை புதுசாக வெறுக்க முடியாது. புதிய உறவை உடனே ஏற்றுக்க முடியாது. இது நடுவில் இருக்க ஒரு கால மாற்றத்துடைய காலம். அதை அமைதியாக கடந்து போங்க. குடும்ப விஷயத்தில் ஒரு மூத்தவர் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுவாங்க. முதல்ல இவங்க புரியலை அப்படின்னு தோணும். ஆனால் காலம் போக போக அவங்க சொன்னது சரிதான் அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஆரோக்கியம், உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் நினச்சது மனசு சோர்வு தான். அதனால் அதிகமாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த திரும்ப ஆரம்பிங்க. சின்ன சந்தோஷம்தான் பெரிய மருந்து. ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நம்பிக்கையோட மீட்பு காலம்னு சொல்லலாம். நீங்கள் வார்த்தையாக வேண்டுதல் வைக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். அதுதான் தெய்வம் கேட்குது. அப்படி இருக்கும்பொழுது ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் உடஞ்ச இடத்துல இப்போ உங்கள் பலமே உருவாக போகுது. இது முடிவு கிடையாது, உங்கள் மாற்றத்துடைய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டம். இதுதான் இன்னும் உங்கள் வாழ்க்கையை அழகாக கொண்டுட்டு போகுது. அப்படி கொண்டு போகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றியே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் எப்பயுமே நம்மனால எல்லாமே சமாளிக்க முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்குவீங்க. ஆனால் சில நேரம் அந்த சமாளிப்பே உங்களை இன்னும் அதிகமாக சோர்வடைய வைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் விஷயம் தெளிவாக புரியும். எல்லாத்தையும் தாங்கிறது பலம் இல்லை, சரியான இடத்துல போதும்னு சொல்கிறது தான் உண்மையான பலம். இந்த உண்மை மனசுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு உறவு நீங்கள் காப்பாற்ற ரொம்ப முயற்சி பண்ணின உறவு, அந்த உறவால் நீங்கள் மட்டும் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ புரியும். அது புரிஞ்ச தருணம் மனசு கணக்கும். ஆனால் அதே தருணம் ஒரு விடுதலையும். வேலை விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு பொறுமையான சோதனையும். உங்கள் திறமை இருக்குது, ஆனால் அதுக்கான இடம் இங்கே கிடையாது. என்ன எவ்வளவு காலமா அப்படின்னு உங்கள் மனசு குமுறும். ஆனால் தெய்வ கணக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு சரியான இடம் சரியான நேரத்தில் தான் வரும். அது வந்ததுமே இதுக்காக தான் காத்திருந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பண விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க இப்போ கொஞ்சம் தெளிவாக மாறுவீங்க. யாருக்காக செலவழிக்கணும், யாருக்காக வேண்டாம், எங்கே சேமிக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாகவே இருக்க போகுது. காதல் விஷயத்தில் ஒரு முக்கியமான உணர்வு வரும். அந்த ஒருத்தருக்காக நீ மாறணுமா வேண்டாமா, இல்லை நம்ம மாதிரியே இருப்பதையே அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த கேள்விக்கான பதில் உங்கள் வாழ்க்கையவே திருப்ப போகுது. தெய்வ கணக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களை மாற்ற சொல்லக்கூடிய காதல் நீடிக்காது, உங்களை ஏற்றுக்கொள்ளும் காதல் தான் நிலைக்கும். குடும்ப விஷயத்தில் ஒரு சின்ன மன வருத்தம், புரியாத பேச்சு, புரியாத அமைதி. ஆனால் நீங்கள் அமைதியாக அணுகுனா அந்த இடைவெளி மெதுவாக குறையும். உங்கள் அமைதி பல சண்டைகளை தடுக்குது. ஆரோக்கியம் இந்த நேரத்தில் கழுத்து, தோல், முதுகு இந்த பகுதிகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிக சோர்வு இருந்தால் உடம்பை தள்ளாதீங்க. ஓய்வு இப்போது ஒரு லக்ஸரி கிடையாது, அது தேவை தான். ஆன்மீக ரீதியாகவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உள்ளார்ந்த உரையாடல் நடந்துகிட்டு இருக்குது. யாரிடமும் பேசாமல் உங்கள் மனசோட நீங்கள் பேசுகிற நேரம். அந்த நேரம் தான் உங்களுக்கு உங்கள் வழியை தெளிவாக புரிய வைக்கும். ரிஷப ராசிக்காரங்களே, நீங்கள் மண்ணை போல் அமைதியாகவும் பொறுமையாகவும், ஆனால் அதே மண்ணில் தான் பெரிய வளர்ச்சியும் நடக்குது. இப்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் தெய்வத்துடைய கணக்கு. எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை பற்றியும் எதுக்காகவுமே கவலைப்படாமல் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாகவும் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் அமைதியாக மட்டுமே இருந்து அனைத்து விதமான செழிப்புகளையும், அனைத்து விதமான சந்தோஷங்களையும், அனைத்து விதமான மன நிம்மதியும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களை பற்றி நினைப்பதை விட உங்களை பற்றி நீங்கள் நினச்சி உங்கள் வேலைகளில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாரை விட உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு
அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய ஒரு கொள்கையை மட்டுமே நினச்சி அதன் பின்னாடி மட்டுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றி மாதிரி யாருக்குமே வெற்றி கிடையாது. அதனால உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் மூலிமா உங்களை வாழ்த்துறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். நன்றி, வணக்கம்.